ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறது பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் இப்போ வெளிவந்திருக்கிற டியூட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே கோமாளி படத்தின் மூலம் ஒரு நல்ல இயக்குனராக தன்னை நிரூபித்தவர் தான் பிரதீப் ரங்கநாதன். அப்புறம் ரெண்டாவது படத்திலே நடிகராக மாறினார். டிராகன் படம் நடித்தார், லவ் ஸ்டோரி நடித்தார். ரெண்டுலேயுமே அவருக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர் தேர்வு பண்ணி நடித்து இன்னொரு நல்ல நடிகராகவும் இருந்தார். ரெண்டு படங்களுமே 100 கோடி வசூல் பண்ண படமாகவும் இருந்தது. இப்போ வந்திருக்கிற டியூட் படமும் கிட்டத்தட்ட முந்தைய 2 படங்கள் பாணியிலான கதை தான். இதுவும் 100 கோடி வசூலிக்க போகிறது உறுதி தான். அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக தீபாவளிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கலகலப்பான படமாக இந்த படம் வெளிவந்திருக்கு. நீங்கள் தீபாவளி போனஸ் வாங்கியிருக்கீங்க, அதை ஏதாவது ஒரு நல்ல செலவு பண்ணலாம், நல்ல விதமாக செலவு பண்ணலாம். ஒரு கொஞ்சம் காசுலேயே ஒரு ஃபேமிலி ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஜாலியாக பொழுதுபோக்கலாம்னா இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியான படம். பெரிய வல்கர் டயலாகோ டபுள் மீனிங் டயலாகெல்லாம் பெருசாக கிடையாது. குழந்தைகளோடு போய் பார்க்குற மாதிரியாக தான் இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஜாலியான இளைஞர். அவர் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் நடத்துகிறார், நண்பர்களோடு சேர்ந்து நடத்திட்டு இருக்காரு. அவருடைய அத்தை மக தான் அமிதாப் பச்சன். 2 பேருமே சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றாவே வளர்கிறாங்க, விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அமிதாப் பச்சன் நான் உன்னை காதலிக்கிறேன், நம்ம 2 கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது தான் பிரதீப் ரங்கநாதன் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை அப்படி பார்க்கல, நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், உன் மேலே எனக்கு லவ்லாம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. உடனே அமிதாப் பச்சன் கோச்சிக்கிட்டு வெளியூரில் போய் படிக்க போகிறாங்க. போகிற இடத்துல அவங்களுக்கு இன்னொரு காதல் வருது. காதலிச்சு அந்த காதலனுக்கு ஒரு குழந்தைக்கு கர்ப்பமாகவும் ஆகுறாங்க. அது தெரியாது, யாருக்கும் தெரியாது. இவர் போன உடனே தான் இவர் தன்னுடைய காதலை ஆகா, அவள் சின்ன பிள்ளைலேருந்து நம்ம ஒன்றா தானே இருந்தோம், நம்மளும் காதலிச்சிருக்கோமே, ஏன் அதை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு திடீர் ஞானோதயம் அவங்க அப்பா சரத்குமார்கிட்ட போய் எனக்கு உங்கள் மகளை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறாரு. சரத்குமார் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம புள்ள ஜாதி வெறி பிடித்தவர் அவர். நம்ம புள்ள வேற ஒரு ஜாதிக்காரனை காதலிக்கிறதுக்கு முன்னாடி, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவசரம் நம்ம தங்கச்சி மகனுக்கு தானே கட்டி வச்சுருவோம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணத்துக்கு பிறகு தான் இவன் இன்னொருத்தனை காதலிச்சதும் அதுக்கு கர்ப்பமானதும் இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, பிரதீப் ரங்கநாதன் என்ன முடிவு எடுக்கிறாரு, அமிதாப் பச்சனோட நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இது கதை ஒன்றும் புதுசு இல்லை, ஏற்கனவே நிறைய படங்களில் நம்ம பார்த்து வந்த கதை. இதில் சொல்லப்பட்ட விதம் ரொம்ப புதுசாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான காட்சியமைப்போடு இந்த படம் வந்திருக்கிறதுனால தியேட்டரில் சும்மா விசில் அடிச்சு கை தட்டி பரபரன்னு இந்த படத்தை கொண்டாடுறாங்க. பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் தனக்கு ஏற்ற கதை என்ன, தனக்கு ஏற்ற கேரக்டர் என்ன அப்படிங்கிறது மிக சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் படங்களை தேர்வு பண்ணுறாரு, கேரக்டர் தேர்வு பண்ணுறாரு. அதனால தான் இவர் படங்கள் அவருக்கு எவ்வளோ உருவக்கேலிகள் இருக்குது. அவர் தனுஷ் மாதிரி இருக்கார், பிரபுதேவா மாதிரி மேனரிசம் வச்சுருக்காரு, ரெண்டையும் கலந்து பண்ணுறாரு. இப்படி ஏகப்பட்ட உருவக்கேலிகள் அவர் மேலே இருந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி அவர் தன்னை ரசிக்க வைக்கிறார்னா அவர் தேர்ந்தெடுக்கிற கதையும் தேர்ந்தெடுக்கிற கேரக்டரும் தான். அந்த வகையில் இந்த படத்தோட கதையும் அவர் தேர்வு பண்ணியிருக்காரு. கேரக்டர் தேர்வு பண்ணாலும் எந்த வித உறுத்தலும் இல்லாமல் அவர் இந்த படத்தில் 2.5 மணி நேரம் அவர் முகத்தை ரசிக்க முடிகிறது காரணமே படத்தோட திரைக்கதையும் அந்த அவர் தேர்ந்தெடுத்த கேரக்டர் தான். இனி இதே பாணியில் அவர் தொடர்ந்து பயணிக்க முடியாதான். இனி அடுத்தடுத்து வேறு முயற்சிகள் தான் அவர் பண்ணணும். இதே பாணியில் போனார்னா அவர் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது அவர் இந்த படத்தோட உணரணும். இந்த படத்தோட இசையமைப்பாளர் சாய் அபய் சங்கர் அவரை பற்றி நிறைய பில்டப், ஏகப்பட்ட பில்டப்பில் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஆல்பம் போட்டார், இந்த ஆல்பம் போட்டார். அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கூட அவர் ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு அவரை தூக்கி வச்சு பேசினாங்க. அவரோட நடை உடை பாவனைகள், ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருந்தது. இப்படி ஏகப்பட்ட பில்டப் கொடுத்தா கூட இந்த படத்தில் ஏற்கனவே வெளியாகி ஹிட்டான 2 பாட்டுகள் தவிர வேறு பாடல்கள்லாம் ஒன்றும் பெருசாக அமையலை. பின்னணி இசையிலையும் அவருக்கு ஒரு நல்ல தேர்ச்சி இல்லை அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலம் தெரிய வருது. நிகழ் பொம்பியோட ஒளிப்பதிவு நம்ம கலர்ஃபுல்லாக அப்படி ஜாலியாக அந்த ஒளிப்பதிவே நமக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியை தருது. காட்சி வசனத்தை தாண்டி அந்த ஒளிப்பதிவை நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிற அளவுக்கு அந்த படத்தோட அந்த படத்தோட ஒளிப்பதிவு அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே, ரோகிணி ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும், சரத்குமார்லாம் இப்படி ஒரு பிரமாதமான நடிப்பை கொடுத்துருப்பாரா. காமெடி இருக்குது, சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட் இருக்குது, சீரியஸ்க்கு சீரியஸ்னஸ் இருக்குது, வில்லத்தனத்துக்கு வில்லத்தனம் இருக்குது, எல்லாத்தையும் கலந்து ஒரு பிரமாதமான நடிப்பை சரத்குமார் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அதேமாதிரி ரோகிணி மேடமும் அவங்களுக்கு உள்ள கேரக்டர் ரொம்ப கச்சிதமாக செஞ்சிருக்கு. இப்படி நடிச்சிருக்க எல்லாருமே அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனோட நண்பர்களாக வருகிறவர்களும் பிரமாதமான நடிப்பு தந்திருக்காங்க. ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோட இந்த படம் வந்திருக்கு. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும். இன்னைக்கும் வரவேற்போட தான் ஓடிட்டு இருக்கு அந்த படம். இந்த படத்தை வெறும் ஒரு பொழுதுபோக்கு படமாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக மட்டும் கொண்டு போகாமல், ஜாதிய உணர்வுகள் எப்படி ஒரு மனிதனுடைய மனசில் தேங்கி கிடக்குது, அது எந்த சமயத்தில் வெளிவருது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த படம் ரொம்ப தெளிவாக பேசுது. அதே மாதிரி தாலி சென்டிமெண்ட்டையும் அடித்து நொறுக்கி இருக்கு. என்னையா தாலி
தாலிக்கு பின்னாடி உள்ள மனசை பாருங்க ஐயா, தாலியை பார்க்காதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி பெண்ணுடைய உணர்வுகளை பற்றியும் ரொம்ப அதிகமாக இந்த படம் பேசியிருக்கு. இப்படி ஒரு ஜாலியான படமாக மட்டுமல்ல, ஒரு நல்ல மெசேஜ்களை சொல்கிற ஒரு படமாகவும் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோட ஒரு தீபாவளி கொண்டாட்ட படமாக இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஒலிபெருக்கியோட நட்சத்திர மதிப்பீடு 3.5. நன்றி நேயர்களே. உண்மை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.